Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics Lesson வந்து Focal Length of Lenses in Out of Contact தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லென்சஸ் வந்து அவுட் ஆஃப் காண்டாக்டில் இருக்கும்போது அதோடைய effective focal length என்னது, அதோட focal length and then அதோட பொசிஷன் ஆஃப் த ஈக்குவலண்ட் லென்ஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 2 லென்சஸ் வந்து இன் காண்டாக்டில் பார்த்தோம் கரெக்டாக. அப்போ அதோட எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் என்ன, அதோட இந்த 2 லென்ஸ் காண்டாக்டில் இருக்கும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஈக்குவலண்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கன்சிடர் பண்ணுறோமா, 2 லென்சஸ் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த 2 லென்ஸுமே தனியாக செப்பரேட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு காமன் ஆப்டிக்கல் சென்டர் பாயிண்ட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த 2 காம்பினேஷன் ஆஃப் லென்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா திக் லென்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு we can derive the equation. பட் நம்ம so far thin lensesக்குரிய தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் பார்க்குறோம். அதனால் ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது, ஸோ when the object is at infinity நம்ம ஒரு ஸ்பெஷல் கேஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்க்கு பதிலாக ஒரு சிங்கிள் எஃபெக்டிவ் லென்ஸை நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம். அதோடைய ஃபோக்கல் லென்த் என்ன, அதோட பொசிஷன் என்ன, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஸ்பெஷல் கேஸ் தான் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் மட்டும் இருக்கும்போது திஸ் கேஸஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு சிங்கிள் லென்ஸுக்குரிய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்ன. ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும் பொழுது இந்த லைட் ரேஸ் வந்து ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் லென்ஸ் மேலே பட்டு உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ஸோ அதோட பாத் ஆஃப் த லைட் வந்து ஒரிஜினல் பாத்துலேருந்து டிவியேட் ஆகுது. அப்போது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கான்செப்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி தான் நம்ம எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த்தை டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லென்ஸ் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோடைய ஆப்டிக்கல் சென்டர் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து O இங்கே மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரே வந்து இந்த லென்ஸில் இன்சிடென்ட் ஆகுது. இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வித் பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து ஆல்ஃபா. இந்த பாயிண்ட்டை நான் A அப்படின்னு மார்க் பண்ணுறேன். சாரி, இங்கே நான் எழுதிக்கிறேன். திஸ் பாயிண்ட் இஸ் A. அப்போது இதோட ஒரிஜினல் பாத் என்னவாக இருக்கும், இப்போது இந்த லென்ஸ் இல்லாத இடத்துல இந்த லென்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் ரேயோட ஒரிஜினல் பாத் வந்து இட் வில் பி லைக் திஸ். பட் நம்ம இந்த இடத்துல வந்து லென்ஸை நம்ம கொண்டு வந்ததுனால இட் அண்டர்கோஸ் ரிஃப்ராக்ஷன். அப்போ இந்த ரிஃப்ராக்ட் ஆகி இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் சம்வேர் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த இமேஜ் லைக் திஸ். ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் I அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வித் பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து பீட்டா. ஓகே, இப்போ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோம். ஒரிஜினல் பாத் ஆஃப் த லைட் ரே வந்து OA, இந்த எக்ஸ்டெண்டட் ரே தான் உங்களுக்கு ஒரிஜினல் பாத் ஆஃப் த ரே. இந்த லென்ஸ் வச்சனால இது வந்து டிவியேட் ஆகுது. அதோட ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனை திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் விச் இஸ் டெல்டா. ஓகே, இப்போது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஸோ அங்கேருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹைட் H அப்படிங்கிற ஹைட்டில் வந்து இந்த ரே வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த ஹைட் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த PO டிஸ்டன்ஸ் அண்ட் PI டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த H வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால திஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் as well as பீட்டா வந்து தே ஆர் ஆல்சோ ஸ்மால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த அப்ராக்சிமேஷன் வச்சுட்டு we are going to find what is delta. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா we need to find what is alpha and beta. இப்போது இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ட்ரையாங்கிள் OAI. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன, டெல்டா. ஓகே, அதோட இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ நம்ம கான்செப்ட் படி ஏர்லியராகவே இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். த எக்ஸ்டீரியர் ஆஃப் அ ட்ரையாங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, ஆர் இன் அனதர் வே எப்படி சொல்லலாம்னா, இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது மொத்தம் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு, திஸ் ஆங்கிள். நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த ரே, ஓகே, இந்த அன்டிவியேட்டட் ரே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது, ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180. இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க OAI. இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் பீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், திஸ் பர்டிகுலர் ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எப்படி இருக்கும், 180 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஆங்கிள் 180 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருந்தால் டெல்டா என்னவாக இருக்கும்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி இல்லை 180 டிகிரி மைனஸ் இந்த ஆங்கிள் 180, ஓகே, மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, அப்போ இந்த 180 கெட்ஸ் கேன்சல். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும்போது டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வருது. ஓகே, இப்போ வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகே, அதை கண்டுபிடிக்கலாமா? இப்போது இந்த ட்ரையாங்கிளில் திரும்ப நான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஓஏபி ஒரு ட்ரையாங்கிளாகவும் அண்ட் தென் உங்களுக்கு ஐஏபி ஒரு ட்ரையாங்கிளாகவும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து tan ஆல்ஃபாங்கிறது என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ வாட் இஸ் tan ஆல்ஃபா? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆப்போசிட் சைட்? பிஏ டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னது? இந்த ஓபி. ஓகே, இந்த ஓபிங்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஓபிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், பிஐங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இதுங்க வந்து மீ மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் இஸ் tan பீட்டா? tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு திரும்ப ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ அப்போ என்ன வரும்? பிஏ டிவைடட் பை பிஐ. ஸோ பிஏ டிவைடட் பை பிஐ. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் திஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்மால் அப்படிங்கிறதுனால tan ஆல்ஃபா is approximated as alpha. அதே மாதிரி tan பீட்டாவை வந்து it is approximated as beta. ஓகே, அப்போ what is alpha? Alpha is equal to PA divided by PO and beta is equal to PA divided by PI. ஓகே, இப்போ சைன் கன்வென்ஷன் படி வாட் இஸ் பிஏ? இந்த ஹைட் பிஏங்கிறது இந்த ஹைட், பிஏங்கிற ஹைட் வந்து இட் இஸ் ஹெச். ஓகே, ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு PA divided by POங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் மைனஸ் யூ. ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் பீட்டா? பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஏங்கிறது இந்த இடத்துல ஹைட். ஓகே, இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஹியர் ஆல்சோ வி ரைட் PA is H and beta is equal to H divided by the image distance எவ்வளவு? It is V. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் ஹெச் பை மைனஸ் யூ ப்ளஸ் பீட்டா இஸ் ஹெச் பை வி. ஓகே, இப்போ அந்த ஹெச்சை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஹெச் பை வி இருக்குது. அப்போ ஹெச்சை நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல ப்ளஸ் 1 வி மைனஸ் 1 u வரும். What is this 1 by v minus 1 by u? It is nothing but the reciprocal of focal length. So this can be written as h multiplied by 1 by f, which is equal to h by f. So this angle of deviation, in the angle of deviation எப்படி define பண்ணலாம்னா it is nothing but the height to the focal length அப்படிங்கிறது தான் angle of deviation. This is for the case of single lens. இப்போது டூ லென்ஸை செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் டி இருக்கும் பொழுது அதோடைய எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த்துக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் அதோட பொசிஷன் ஆஃப் த லென்ஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டூ தின் லென்சஸ் கன்சிடர் பண்ணுறோம். ரெண்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் F1 அண்ட் F2 வந்து ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு லென்ஸ்க்குரிய ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இதோட ரே டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லென்ஸ்க்குரிய காமன் ஆப்டிக்கல் சென்டர் பாயிண்ட் கிடையாது, ஏன்னா அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கிறதுனால ரெண்டு லென்ஸும் ஓகே கோஆக்சியலாக நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தோட நம்ம ஆப்டிக்கல் சென்டர் P1 அண்ட் P2 மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு லென்ஸும் செப்பரேட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து ஸ்மால் டி. ஓகே, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட் ரே வந்து இந்த மாதிரி parallel to the principal axis ஃபால் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு லென்ஸை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு லென்ஸ் இல்லைன்னா இந்த லைட் ரேவோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பாத். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லென்ஸ் கொண்டு வரோம், இன்னொரு லென்ஸும் கொண்டு வரதுனால இந்த இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா, அதோடைய எக்ஸ்டெண்டட் அன்டிவியேட்டட் பாத்தை வந்து நம்ம டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லைக் திஸ். ஸோ இந்த ரெண்டு லென்ஸ் இல்லைன்னா லைட் ரேயோட பாத் வந்து இந்த பாத்தில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்சிடென்ட் ரேவை ஏபி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் வந்து H1 அப்படிங்கிற
பர்டிகுலர் ஹைட்டில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து H1 மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்போ இந்த ஹைட்டும் என்னது, இட் இஸ் ஆல்சோ H1. இப்போது ரே வந்து இன்சிடென்ட் ஆயாச்சு, ரிஃப்ராக்ட் ஆகணும். ஸோ ரிஃப்ராக்ட் ஆகி உங்களுக்கு டிவியேட் ஆகி போகணும். அதோட ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டட் ரேயோட பாத் என்ன அப்படின்னு வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகுது அண்ட் இட் கட்ஸ் த பாயிண்ட் சி. இந்த இடம் வந்து நம்ம சி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் செகண்ட் லென்ஸில். இப்போ இந்த பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த ரிஃப்ராக்டரோட பாத்தை வந்து நம்ம இதுக்கப்புறம் உள்ளதை வந்து நம்ம டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே 1. இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் வந்து டெல்டா 1. ஓகே, இப்போ இந்த டாட்டர் லைன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லென்ஸ் இல்லாமல் இருந்தால் அதோட ஒரிஜினல் பாத் இது. ஓகே, அப்போ இந்த செகண்ட் லென்ஸில் சிங்கிற பாயிண்டில் படும்பொழுது உங்களுக்கு திஸ் இஸ் த பாயிண்ட் சி. இங்கே எகெயின் வந்து ஒன்று அனதர் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அண்ட் தென் அந்த ரிஃப்ராக்டட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த அன்டிவியேட்டட் இன்சிடென்ட் ரேயில் ஒரு பாயிண்டில் கட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து G. ஓகே, இந்த ஹைட்டும் வந்து உங்களுக்கு H1 இருக்கும். ஓகே, இந்த ஹைட் வந்து ஃப்ரம் P to திஸ் ஹைட் வந்து H2 இருக்குது. அது நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரே வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது, அதை வந்து டாட்டர் லைன்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ராக்டட் ரேயை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்டில் உங்களுக்கு டச் ஆகுது, தட் இஸ் இன்சிடென்ட் ரே பாத்தில். இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம ஈன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்னென்னா உங்களுக்கு டெல்டா 2. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஈயில் ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு லென்ஸோட ஈக்குவலண்ட் லென்ஸ் நம்ம வந்து அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்டில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம அந்த லென்ஸை நம்ம பிளேஸ் பண்ணோன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்னென்னா, அதாவது இந்த ரெண்டு லென்ஸுக்கு பதிலாக ஒரு லென்ஸை வந்து இந்த பாயிண்டில் பிளேஸ் பண்ணும்போது இன்சிடென்ட் ரே இந்த பாத்தில் இருந்ததுன்னா அதோட ரிஃப்ராக்டட் ரேயோட பாத் வந்து இந்த பாத்தாக இருக்கும். அப்போ அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் வந்து டெல்டாவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது டெல்டா 2னா இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கும், இட் இஸ் ஆல்சோ டெல்டா 2. ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் என்னது டெல்டா. ஓகே, அப்போ இந்த பிளேஸில் தான் நம்ம ஈக்குவலண்ட் லென்ஸோட பொசிஷன் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் தான் டெல்டா. ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம நேம் பண்ணிக்கலாம். திஸ் பாயிண்ட் இஸ் D. ஓகே, இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த P2C அப்படிங்கிற ஹைட்டு தான் இட் இஸ் ஈக்குவலண்ட் டு H2. ஓகே, so from the optical center of the second lens up to the point C, and the height வந்து it is H2. அப்போ CG என்னது, what is this height CG? CG is nothing but total height வந்து H1, இந்த height வந்து H2. அப்போ CG is உங்களுக்கு CG is equal to H1 minus H2. ஓகே, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் திஸ் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டெல்டா. அப்போது இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்த ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா பி, இந்த இ அண்ட் தென் சி. இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன, டெல்டா. திஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் விச் இஸ் டெல்டா 1 அண்ட் டெல்டா 2. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 ப்ளஸ் டெல்டா 2. ஓகேவா, இப்போ வாட் இஸ் டெல்டா 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. டெல்டா இஸ் நத்திங் பட் ஹைட் டு த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டெல்டா 1ங்கிறது என்னது, டியூ டு த ஹைட் H1, அந்த ஃபஸ்ட்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து F1 ப்ளஸ் டெல்டா 2ங்கும்போது அதோட ஹைட் என்னது, இந்த ஹைட் H2, அதோட ஃபோக்கல் லென்த் வந்து F2. ஸோ H2 டிவைடட் பை F2. ஓகே, அப்போ இந்த டெல்டாங்கிறது என்னது, வாட் இஸ் திஸ் டெல்டா, இந்த ஹைட், அந்த ஹைட் மாறப்போகிறதுல விச் இஸ் H1, இந்த எஃபெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து F-ஆக இருக்கும். ஓகே, அப்போ இந்த டெல்டா இஸ் ஈக்குவல் டு H1 பை F. உங்களுக்கு புரியுதா? ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 ப்ளஸ் டெல்டா 2. வாட் இஸ் டெல்டா, இட் இஸ் H1 பை F இஸ் ஈக்குவல் டு H1 பை F1 ப்ளஸ் H2 பை F2. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to replace this H2. ஓகே, இந்த H2க்கு பதிலாக நம்ம அந்த ரெண்டு லென்ஸும் செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த டீயை வந்து நம்ம இந்த லென்ஸ் ஈக்குவேஷன், அதாவது இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு வாட் we need to find what is H1 minus H2. ஸோ H1 minus H2ங்கிறது என்னது, இந்த இடத்துல பாருங்கள், this height P2G minus P2C தான் உங்களுக்கு
உங்களுக்கு சிஜி கரெக்டாக அதுதான் வந்து H1 minus H2 அதை எழுதிக்கலாம். ஸோ H1 minus H2 is equal to P2G minus P2C which is equal to CG. அப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் சிஜி? சிஜிங்கிறது என்னது? இந்த ஹைட் என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். எந்த ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா we are going to consider the triangle BGC. இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா வாட் இஸ் டெல்டா 1? tan delta 1 is equal to opposite side என்னது? CG divided by adjacent side வந்து BG. So for that we are going to for finding CG we are going to consider the triangle BGC. Okay, so BGC la what is tan delta 1? Tan delta 1 is equal to opposite side என்ன? CG divided by adjacent side என்ன? BG. Okay, so அப்போ CG is equal to BG tan delta 1. இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி this angles are smaller, delta 1 delta 2 இந்த angles are smaller இருக்கிறதுனால tan delta 1 வந்து it is approximated as simply delta 1. அப்போ CG is equal to BG delta 1. Okay, what is this distance BG? BGங்கிறது என்னது? இந்த height. Okay, sorry, இந்த distance of separation BG அதுதான் வந்து D. ஸோ அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ CG is equal to D multiplied by delta 1. Okay, இப்போ CG என்னது? CG is H1 minus H2 is equal to D into delta 1. What is delta 1? Delta 1 is H1 divided by F1. So H1 minus H2 is equal to D H1 by F1. Okay, இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்டில் வந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். we are going to find what is H2 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ H2 எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனில் we are going to substitute the value of H2. ஏன்னா மற்ற ரெண்டும் H1ல இருக்கிறதுனால we are going to substitute what is H2. அதுக்கு ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்போ what is H2 minus H2 அந்த சைட் கொண்டு வரும்போது இந்த D H1 by F1 வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ H2 is equal to H2 அதர் சைட் கொண்டு போகும்போது we get H1 minus D H1 by F1. ஓகே, இதை வந்து we are naming as 2ன்னு வச்சுக்கலாம். முன்னாடி உள்ள இந்த ஈக்குவேஷனை 1ல் வச்சுக்கலாம். ஸோ substitute for H2 in 1 we get. ஸோ அகெயின் நான் வந்து இந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுதியிருக்கேன். ஸோ H2 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get H1 by F is equal to H1 by F1 plus 1 by F2 times H2 என்னது? H1 minus D H1 divided by F1. அப்போ என்ன எழுதணும்? H1 by F1 plus இந்த 1 by F2 நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ உள்ளே கொண்டு போகும்போது we get H1 by F2 minus D H1 divided by F1 F2. Okay, this is equal to H1 by F. இப்போ இந்த ஈக்குவேஷனில் காமனாக இருக்கக்கூடியது வந்து H1. ஸோ we can cancel H1. ஏன்னா both sides வந்து H1 காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோன்னா we get. So what is the equation we get? 1 by F is equal to 1 by F1 plus 1 by F2. Okay, 1 by F2 minus D times F1 F2. Okay, so இந்த equation தான் உங்களுக்கு equivalent focal length. So this is the equation for equivalent focal length of the single lens, single thin lens. Okay, so equivalent focal length கண்டுபிடிச்சாச்சு. இப்போ we need to find the position of the equivalent lens. So what has to be the position of the equivalent lens? அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து we need to find what is PP2 and what is PP1. ஓகே, இந்த டயக்ராம் பார்க்கலாம்.
இப்போது நமக்கு பொசிஷன் PP2 அண்ட் PP1 கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. இந்த PP2 வந்து இதுக்கு ஜஸ்ட் பேரலாக இருக்கக்கூடிய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா EG. அப்போ PP2 வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு EG. ஓகே, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். PP2 இஸ் ஈக்குவல் டு EG. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? we know what is CG. அது வந்து எவ்வளோ? H1 minus H2. அப்போ EG என்ன அப்படின்னா அதுக்கு we are going to consider this triangle EGC. அதை வந்து நான் திரும்ப ரீட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் வந்து டெல்டா, இந்த பாயிண்ட் வந்து EGC, இந்த ஹைட் GCங்கிறது H1 minus H2. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? திஸ் பாயிண்ட் EG தான் தேவை. ஏன்னா PP2 is equal to EG பார்த்தாச்சு. அப்போது நம்ம tan டெல்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் tan டெல்டா? tan டெல்டா is equal to opposite side H1 minus H2 divided by இந்த height EG. ஓகே, ஸோ இந்த tan டெல்டாவை வந்து அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம டெல்டான்னு எடுத்துட்டோன்னா we get H1 minus H2 is equal to EG into டெல்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே திரும்ப எழுதுகிறேன். H1 minus H2 is equal to EG multiplied by டெல்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் EG here? ஸோ EG is equal to H1 minus H2 divided by delta. Okay, this is equivalent to PP2. What is H1 minus H2? நம்ம முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம். H1 minus H2 is equal to, we found DH1 by F1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் நீங்கள் முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாட் இஸ் டெல்டா? டெல்டா இஸ் நத்திங் பட் H1 divided by F வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ we get H1 minus H2 is equal to D into H1 divided by F1 divided by delta. ஓகே, இந்த டெல்டா என்ன? H1 by F. அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா we get F divided by H1. So H1 gets cancelled. We get PP2 is equal to D multiplied by F divided by F1. ஓகேவா? ஸோ இந்த PP2 distance position கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது we need to find what is PP1. ஓகே, again இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா PP1ங்கிறது என்னது? that is, so PP1 is equal to P1 P2 minus P2. What is P1 P2? ரெண்டு லென்ஸ்க்குரிய distance of separation வந்து D. ஓகே, மைனஸ் PP2 என்ன? இந்த ஈக்குவேஷன். ஸோ D into F divided by F1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் Dயை காமனாக எடுத்துட்டோம்னா we get 1 minus F divided by F1 is the position for PP1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த்தும் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் வேர் we need to place the equivalent lens அதுக்குரிய பொசிஷனும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இந்த இப்போ பார்த்த சோஃபா நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் கேஸுக்கு மட்டுமே அப்ளிகபிள். என்னது? ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பேரலல் ரேஸ் வந்து ஃபால்ஸ் ஆன் த லென்ஸ். ஓகே, இப்போ வந்து க்ளோசர் டு த லென்ஸ் ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா இமேஜ் பொசிஷன், ஆப்ஜெக்ட் பொசிஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான், தட் இஸ் பை யூஸிங் லென்ஸ் ஈக்குவேஷன் we will find the effective focal length. ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷல் கேஸுக்கு நம்ம ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் இன்கார்பரேட் பண்ணும்பொழுது நம்ம வந்து பொசிஷன் அண்ட் ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.